பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சில வேளைகளில் நம்ம என்ன யோசிப்போம், ஜெபித்து என்ன ஆக போகுது, எவ்வளோ நாளாக ஜெபித்துட்டு இருக்கிறேன், வசனம் தராரு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் ஜெபிச்சு என் கண்கள் பூத்து போகுது, எப்பொழுது பதில் வரும் என்று காத்திருந்து எனக்கு வயசாகுது, நான் ஏமாந்து தான் போகிறேன் என்று சொல்லி நிறைய பேர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். நிறைய பேருடைய வேதனை மிகப்பெரியதாக இருக்கலாம். நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, வருஷ கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் அந்த காரியம் நடக்கவே இல்லைங்க. இனிமே எதுக்காக நடக்கணும், நடக்காத ஒரு ஜபத்துக்காக எதுக்காக நான் ஜபம் பண்ணணும்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். இந்த 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தில் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தான். அதாவது அநீதி உள்ள நியாயாதிபதினா எப்படிப்பட்டவன்னா, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டானா, மனுஷரையும் மதிக்க மாட்டானா. யார் வந்தாலும் அவங்கள ஒரு பொருட்டா எண்ணாத ஒரு நியாயாதிபதி அந்த ஊர்ல இருந்தான். அதே ஊர்ல ஒரு விதவையும் இருந்தாள். அந்த விதவை என்ன பண்ணாலும் அனுதினமும் அந்த நியாயாதிபதியை நோக்கி தனக்கு உதவி செய்ய வேண்டும், தனக்கு நியாயம் கிடைப்பதற்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி அன்னுதினமும் போய் அவனை அலட்டி கொண்டே இருந்தாலாம். ஒரு நாள் பார்த்தா, நம்ம எவ்வளவுதான் விரட்டி அடித்தாலும், எவ்வளவுதான் அவளை கண்டுக்கலனாலும், எவ்வளவுதான் அவளை பொருட்டா நினைக்கலனாலும், அவள் அன்னுதினமும் கேட்குறாளே, இனி இவ நம்மளை அலட்டாதபடிக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்பிடணும், அப்போதான் நமக்கு நிம்மதின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தான். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே தன்னை எந்த நேரமும் அலட்டிக்கிட்டு இருக்கிற அந்த விதவைக்கு இவ்வளோ ஒரு காரியத்தை அவன் செய்ய யோசிக்கும் போது, நீதி உள்ள நியாயாதிபதி எவ்வளோ நன்மைகளை செய்வார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்கு தான் அந்த 18வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. செய்வார் என்று கூட சொல்லல, இருப்பாரோ. எப்படி இருப்பாரு? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை இவ்வளோ யோசிக்கிறான், எந்த நேரமும் நம்மளை தொல்லை பண்ணிட்டே இருக்கிற, ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்பிடணும்ப்பா, தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனிதனே நினைக்கும் போது, இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத மனுஷராகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? அதுதான் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நான் நினைப்போம் தெரியுமா, நம்ம பிள்ளைய இதை படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு இது சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கணும், பிள்ளைக்கு இந்த கார் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி அது என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்யணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், எதிர்காலம் ஃபியூச்சர்லாம் அவனுக்கு எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி நம்மளே பார்த்து எதையோ தியாகம் செய்து நம்ம செய்யும் பொழுது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நமக்காகவே இன்னமும் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அதான் சொல்ற பாருங்க, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டாரு. அப்படிப்பட்டவங்க விஷயத்துல அவர் அமைதியா இருப்பாரா? எனவே தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கட்டாயம் பரலோகத்துல கேட்கப்படுகிறது. நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அந்த பதில் மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். நீ ஊரெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். இன்னும் நியாயம் கிடைக்கலையே, பதில் கிடைக்கலையே, எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சோர்ந்து ஓரம் ஒதுக்கி விடாதபடிக்கு இன்றைக்கு ஒரு முடிவெடு. இனி நான் என்ன ஆனாலும் சரி, அந்த விதவையை போல எனி டைம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், பதில் வரும்போது வரட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, அநேகர் அப்படிதான் ஆண்டவரே ஜெபித்து விட்டு பதில் வரவில்லையே என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீரோ ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அதை அவங்க அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.